வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி அடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இட்லி அரிசி, பைத்தம்பருப்பு எல்லாமே ஒரே அளவு எடுத்து வச்சுருக்கோம். பருப்பெல்லாம் காஞ்ச மிளகாய், உப்பு, சோம்பு, பெருங்காயம், தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, எண்ணெய். இப்போது எல்லா பருப்பையும் நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். இப்போ அதெல்லாம் ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஜூஸரில் போட்டு அரைக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா மசியும். ஜூஸரில் நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறன்னு அரைச்சாலுமே போதும். கொஞ்சம் அரைச்ச அப்புறம் பைத்தம்பருப்பு மேலே போட்டு அரைச்சிக்கலாம். நான் பைத்தம்பருப்பு ரொம்ப சீக்கிரம் மசிஞ்சிடும், அதுக்காக இதை போட்டுட்டோம். இதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அரைக்கும் போதே பெருங்காயம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பு இந்த மாதிரி தண்ணியாக அடைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியாக அரைச்சி வச்சுருக்கோம். இதில் நம்ம வெங்காயம், இது பச்சை மிளகாய், ஒரு பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி இது ஒரு திருப்பி வச்சுருக்கோம். தேங்காய் இதுவும் மிக்சியில் திருப்பி வச்சுருக்கோம். அப்புறம் கொத்தமல்லி இதையும் போட்டுடுறோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடையை கொஞ்சம் மெலிசாக ஊற்றி எடுக்கிறோம். அதுவும் அடையை கூட தவா கொஞ்சம் ரொம்ப சூடெல்லாம் இருக்கக்கூடாது, சிறுந்தீயில் தான் வேகணும். கொஞ்சம் வேக லேட் ஆகும் இல்லைங்களா, அதனால் சிறுந்தீயில் வைங்க. தவா சூடு ஏறிடுச்சு. நம்ம கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். ஒரு சிலர் வெண்ணெய் கூட போடுவாங்க. வெண்ணெய் பிடிக்கணும், வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக கனமாக வேணும்னா கனமாக ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் மீடியமாக தான் நான் இது பண்ணியிருக்கேன். இதுவே பொறன்னு நல்லா வரும். கொஞ்சம் வேக வைக்கிறது தான், இப்போ கொஞ்சம் பொறுமையாக வேக வைக்கணும். இது ரொம்ப சத்துள்ளது, குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அடை வெந்துடுச்சு, திருப்பி போடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது அப்பப்போ சாப்பிடும் போது மட்டும் ஊற்றிக்கோங்க. சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், ஆறுனா நல்லா இருக்காது. அடைக்கு நம்ம சைடிஷ் சட்னி வச்சுக்கலாம். ஏதாவது குழம்பு இருந்தாலும் காரக்குழம்பு அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரு சிலர் அவியல் செஞ்சு சாப்பிடுவாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்றாலும் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் சட்னி வைக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.